வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்பாரி. கடந்த 345 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நோஃபாபை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதில் காரணமாக இருக்குது. முக்கியமான முதல் காரணம் என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோஃபாபை பற்றின 100% அண்டர்ஸ்டாண்டிங். நோஃபேப்னா என்ன, நோஃபேப் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இல்லை நிறைய அட்டம்ப்ட் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறவங்க என்ன மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நோஃபேப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மித்து, இல்லை ஒரிஜினலாக ரியல் நோஃபேப்னா என்ன அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் எனக்குமே ஸ்டார்டிங்கில் இருந்தது. பட் ஆனால் கடந்த 1 இயராக நான் நோஃபேப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இதுதான் உண்மை, ரியல் நோஃபேப்னா இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்களை வச்சு இப்போ என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட ஜேர்னி எடுத்துகிட்டு போக முடியுது. கரண்ட்டாக என்னோடய ஸ்ட்ரீக் வந்து பார்த்திங்கன்னா 345. ஸோ இன்னும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து 1000 டேஸும் போகலாம், இல்லை என்னால் எவ்வளோ இயர்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ இயர்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறது அளவுக்கு என்னோடய மைண்ட் செட் அப்படி இருக்குன்னா, அதோட ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மளுக்கு தேவை. எப்படி சொல்கிறது, ஒரு நோஃபேப் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய மித்து இருக்குது. இது பண்ணால் இப்படி வரும், அது பண்ணால் அப்படி வரும், அப்படி இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி நம்மளை கன்ஃபியூஷனுக்கு இது பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் இவ்வளோ தான் முடியும், நம்மளால் இதுக்கு மேலே இதை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் உண்மையான நோஃபேப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி பண்ணுனா ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ரொம்ப அதுக்காக கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஆனால் அதை கரெக்டான விதத்தில் எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். அதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி வந்து ஒன்று ரன் பண்ணுறோம், குளோபல் நோஃபேப் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே வந்து நோஃபேப்பை பற்றின எல்லா விஷயங்களையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ஃப்ரீயாகவே எங்களுக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங், கைடன்ஸ், அப்புறமேட்டு இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல சொல்லுவோம். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது, நம்ம எல்லாருக்குமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான விதத்தில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் நம்ம நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்க முடியும். நம்மளே இந்த மாதிரி விஷயங்களை தடுமாறிக்கிட்டு கீழே மறுபடியும் அந்த அந்த அடிக்ஷனுக்குள்ளேயே மூழ்கி வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஏகப்பட்ட பேர் இந்த சொசைட்டியில் இன்னுமே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏஜிங் டிஃப்ரென்ஸ்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. 20 வயசுலேருந்து 30-35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு, அதனால அவங்க நிறைய பேரோட லைஃபே ரொம்ப டேமேஜ் ஆகி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூசைடல் தாட்ஸ் வர அளவுக்கு இந்த அடிக்ஷன் அவங்கள கொண்டு போயிருக்கு. ஸோ அப்போ அதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும்னா உண்மையான நோஃபேப் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். உண்மையான சீமன் ரிட்டன்ஷன்னா என்ன, அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் கிட்டத்தட்ட ஒரு நோஃபேப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல், அந்த அர்ஜஸ் எதுவுமே வராமல், வித்தவுட் நைட் ஃபாலோட எப்படி என்னோட ஜேர்னியை நான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி, உங்கள் எல்லாரையுமே அடுத்த லெவலுக்கு நீங்களும் வந்து அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்து நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்மளோட குளோபல் நோஃபேப் வாரியர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்குலாம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு உங்களுக்கு ரியல் நோஃபேப்னா என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் நீங்கள் நோஃபேப்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ்க்காக தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை எதுக்காக ஃபாலோ பண்ணுறீங்கன்றதுல உங்களோட விஷன் கரெக்டாக இல்லை, உங்களோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபெயிலியருங்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்துடும். சரிங்களா? பெனிஃபிட்ஸுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒன்று அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இல்லை அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ எப்படி நம்ம ஒரு புது பொருளை நம்ம வாங்க போகிறோம், அந்த பொருளை வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பொருள் நம்மளுக்கு நார்மலான ஒரு பொருளானதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே அதுக்கு ஆர்வம் போயிடும். அதே மாதிரி அந்த பொருளே கிடைக்கலன்னா நமக்கு அந்த பொருளே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வேற பக்கம் திரும்பிடுவோம். ஸோ நீங்கள் நோஃபேப்புங்கிற பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்டிவே மாற்றணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பெனிஃபிட்ஸுக்காக நீங்கள் நோஃபேப் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற நாள் வரைக்கும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர அதுக்கு மேலே உங்களால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் ஆகட்டும், நீங்கள் பெனிஃபிட்ஸ்க்காக ஃபாலோ பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் ஹெல்த்துக்காக ஃபாலோ பண்ண போகிறீங்களா, எதுக்காக ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் நல்லா முடிவு பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே நோஃபேப் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வந்து நம்ம நிறைய இது ரிலேட்டடாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இது ரிலேட்டடாக நம்ம அவேர்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். என்னுடைய ஒரு சொசைட்டிக்கு என்னுடைய ஒரு பங்காக தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதனால் எனக்கு எந்த வித லாப நஷ்டம் எதுவுமே எனக்கு கிடையாது.
நான் இந்த அடிக்ஷன்லேருந்து கஷ்டப்பட்ட மாதிரி மற்றவங்களும் இதில் இருக்கக்கூடாது, இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணும், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்னோட ஒரு தாட்டு தானே தவிர இதில் எனக்கு எந்த வித லாப நஷ்டம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம். என்னுடைய ஒரு சொசைட்டிக்கு கொடுக்குற ஒரு பார்ட், என்னுடைய ஒரு இதுதான். எல்லாரும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு வாங்க, அந்த மாதிரி என்னுடைய ஒரு இதுதான் இது. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா ரெகுலராக வாய்ஸ் சேட் நடக்கும். உங்களுக்கு இதை பற்றின உண்மையான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் அங்கே ஷேர் பண்ணுறதுக்கு காத்திருக்கோம். அதை நான் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களுக்கு 100% ரியல் நோஃபேப் ஃபாலோ பண்ணணும், அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும், அதை எப்படி இப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம அதில் நிறைய 100 days சேலஞ்சஸை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். நம்ம நிறைய புக் ரீடிங் மாதிரி பண்ணுற மாதிரி, நம்ம நிறைய மெடிடேஷன் செக்ஷன்ஸ் நடத்துகிறோம். உங்களுக்கு நீங்கள் யார் என்னென்ன மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகணும், உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நோஃபேப் எப்படி நாங்கள் வந்து சொல்ல முடியும். நாங்கள் நிறைய விதமான ஐடியாஸ் நாங்கள் கொடுப்போம். உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் அதை எப்படி மாற்றிக்கிறீங்க, உங்களோட ஒர்க் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி நீங்கள் மாற்றிக்கிறீங்க, அது நீங்கள் மாற்றி நீங்கள் டெய்லியுமே என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், அதை எப்படி எப்படிலாம் எடுத்துகிட்டு போகணுங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் அங்கே ஷேர் பண்ணுவோம். மறந்துடாதீங்க, கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னால் ஒருத்தர் மாறினாலும் அவரால் இன்னொருத்தர் மாறணும். 10 நம்மளால் ஒரு 10 பேர் மாறினா அது 10 100 ஆகும், 100 1000 ஆகும். அது அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட இந்த ஜேர்னி எப்படி இப்படிலாம் போயிட்டுருக்கு, எப்படி இப்படிலாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன், என்னோட ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் அதுக்காக என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரதுக்காக நம்மளோட குளோபல் நோஃபேப் வாரியர்ஸ் குரூப் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.